2021 அதிமுக பறிகொடுத்த மண்ணச்சநல்லூர் தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவென்று பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மண்ணச்சநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி திருச்சி மாவட்டத்தில் மண்ணச்சநல்லூர், எஸ் கண்ணனூர், சமயபுரம், திருவள்ளரை, சா ஐயம்பாளையம், தழுதாளப்பட்டி, நொச்சியம் பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயில் தொகுதியோட முக்கிய அடையாளமா இருக்கு. தொகுதியில விவசாயம் தான் மக்களோட பிரதான தொழிலாகவும் இருக்கு. நெல் விளைச்சல் அதிகமா இருக்கிற பகுதியில அரிசி ஆலைகளும் அதிகமா இயங்கிட்டு வருது. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல 1,13,256 ஆண் வாக்காளர்களும் 1,20,924 பெண் வாக்காளர்களும் 37 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,34,217 வாக்காளர்கள் இருக்காங்க. 2008 தொகுதி மறுசீரமைப்புல முசிறி தொகுதியில இருந்த சில பகுதிகளை பிரிச்சு மண்ணச்சநல்லூர் தொகுதி புதுசா உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தொகுதியில நடந்த முதல் தேர்தலான 2011 தேர்தல அதிமுக ஜெயிச்சாங்க. 2016 தேர்தலையும் அதிமுக தான் ஜெயிச்சாங்க. ஆனா கடந்த 2021 தேர்தல தொகுதியை அதிமுக கிட்ட இருந்து திமுக பறிச்சிடுச்சு. தொகுதியில போட்டியிட்ட திமுக வேட்பாளர் கதிரவன் 1,16,334 வாக்குகளை பெற்று ஜெயிச்சாரு. அவருக்கு எதிராக அதிமுக வேட்பாளரா களமிறக்கின பரஞ்சோதி 56,716 வாக்குகளை வாங்கி தோற்றாங்க. 59,618 வாக்குகள் வித்தியாசத்துல பரஞ்சோதி தோற்று போக தொகுதி அதிமுக கிட்ட இருந்து கை நழுவி போச்சு. தொகுதியில 14,443 வாக்குகளை வாங்கி நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை தக்க வச்சுக்கிச்சு. இப்ப தேர்தல் நெருங்க மண்ணச்சநல்லூர் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு கேட்போம். ரோடு ஃபெசிலிட்டி இப்போ போட்டாங்க, திருப்பி பாதாள கடைக்கு பறிச்சாங்க, திருப்பி டேமேஜ். இந்த பேட்ச் ஒர்க்குன்னு பேபி யோகி பாபு சொல்கிற கதை தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதையும் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது, நம்ம ஜிஹெச்சில் உருப்படியான ஒரு டாக்டர்ஸு எமர்ஜென்சி பார்க்குற அளவுக்கு இல்லை. எமர்ஜென்சி பார்ப்பாங்க, திருப்பி நீ பெரியாஸ்பத்திரி போகணும்னு அனுப்புவாங்க. மண்ணச்சநல்லூருக்குன்னு அரசு கல்லூரி இல்லை. மண்ணச்சநல்லூருக்குன்னு தனியாக அரசு கல்லூரி ஏற்பாடு பண்ணணும். பிள்ளைங்கள்லாம் இங்கேருந்து ரொம்ப தூரம் போய் தான் படிக்கிறாங்க. இங்கே உள்ள பிள்ளைங்க இந்த பக்கத்தில் உள்ள சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்கிறதுனால அரசு கல்லூரி வர ஏற்படுத்தி தரணும்னு கேட்டுக்கிறோம். சோழநல்லூர் ஏரி சிறுகாமூர் பஞ்சாயத்தில் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் இருக்குது. இந்த 100 ஏக்கரில் 15 கிராமம், 40 கிராமம், 15 ஊராட்சி, கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் விவசாயத்துக்கு பலன் உள்ளது. கொள்ளடண்ட தண்ணி அதை பிரித்து கொடுத்தா அந்த ஏரியா ரப்பினோம்னா அந்த பகுதி பூரா குடிநீர் ஆதாரத்துக்கு நல்லாயிருக்கும். எங்கள் ஊரோட பால்வாடி ஸ்கூல் பார்த்திங்கன்னா இடிச்சு கிடக்கு. அதுவும் இன்னும் ஒரு ஸ்கூல் வாடகைக்கு எடுத்து எங்கள் ஊரில் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அங்கே ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான கட்டடம் இன்னும் கட்டுற மாதிரி ஒன்றும் தெரியல. விளையாட்டு மைதானம் நானும் என் ஃப்ரெண்டில் ரொம்ப நாளாக அந்த இது வச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த இதுக்கும் ஒன்றும் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்த மாதிரி தெரியல. மண்ணச்சநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் ரோடு அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ரிங் ரோடு உங்களுக்கே தெரியும், காலை மாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் ஆகும். ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களும் சரி, ஒரு ஸ்கூல் கொண்டு போகிறவங்களும் சரி, அந்த டோல்கேட்டை கடந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.